வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரி பிள்ளை சேனல். எது தீபக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாரா, என்னடா கிரி அப்படின்னு சொல்லிட்டு தம்பளைனை பார்த்துட்டு டைட்டிலை பார்த்துட்டு ஆரவாரத்தோட ஜாலியாக உள்ள வருவீங்க. ஆடா அது உண்மையா பொய்யா, என்ன ஏது நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கெஸ்ட்டால் யாரெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் அப்டேட் அஃபிஷியலாக வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வரும்போதே லைக்கை போட்டு வாங்க. அண்ட் தீபக் ஃபேன்ஸ், தீபக் ஆர்மிஸ் இருக்கீங்க, இப்போ ஆக்டிவாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்காக தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அது நாளைக்கு தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட்டில் வரும். இன்றைக்கி வந்துட்டு மண்டேவா. ஸோ அந்த டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டாஸ்கில் ஆளாக இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அண்ணா. ஸோ தீபக் அண்ணாவுக்கு மெசேஜ் பண்ணேன், ரெஸ்பான்ஸ் இல்லை. வெயிட், கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப். ஸோ அங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு ட்வீட் யாரோட தான் பார்த்தேன், அதில் போட்டுருந்தாங்க. நான் கூட என்னடா இது சடன் சர்ப்ரைஸாக தீபக் அண்ணா உள்ளே போகிறாரா, சரி மெசேஜ் போட்டு வைப்பானே, போயிட்டு சபரியோட கேம் ஆன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். சரி பார்க்கல, அண்ணன் பார்த்துருவாரு, உடனே ரிப்ளை லேட்டாக வந்தாலும் பார்த்துருவாரு, என்ன பார்க்கலன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப். ரைட்டு, இவனுங்கெல்லாம் நோண்டி ஃபோன் அடிப்பானுங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணுவானுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி சொல்லிட்டு தலைவன் உள்ளே என்ட்ரி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரி ஆன பிறகு தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, இல்லைன்னா பண்ண மாட்டாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரம் ஃபயராக பக்காவாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு எல்லா சீசன்லேருந்தும் வருவாங்களான்னு தெரில. மேபி 6, 7, 8 இந்த 3 சீசன்லேருந்து வருவாங்க போல். ஸோ தீபக் அண்ணா கெஸ்ட்டாக உள்ளே போகிறாரு. அவர் சும்மாவே காட்டுன்னு காட்டுவார். இதில் கெஸ்ட்டாக போகிறாரு. ஏன்னா எவிக்ஷன் கிடையாது, நாமினேஷன் கிடையாது, எந்த ஒரு ஃபைட்டுக்கும் வேலை கிடையாது. போய் அந்த கெத்து தான் நினச்சா சும்மாவே கெத்தாக இருப்பார். சொல்லவா வேணும், அல்வா தூண்ட மாதிரி ஒரு இது. ஸோ இருக்கிற பிஸி ஸ்கெட்யூலில் போயிருக்கிறாரு. ஏன்னா நிறையா படம் பண்ணிட்டு இருக்காப்புல. லுக்கே அப்படி இருக்கும், அழகாக ஒரு மீசை வச்சுருக்கிறாரு. ஆள் உடம்பெல்லாம் ஏற்றி ஜிம்மெல்லாம் போய் பக்காவாக இருக்கார். பார்த்தோன்னே விரல் வாங்கி ஐயோ என்னடா இது தீபக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தோன்னு தெரியும், அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது ஃபயராக இருந்துச்சு. மிரண்டு போனானுங்க எல்லாம். அதுக்கப்புறம் அந்த எண்டு வரைக்கும் தரமான செய்கை. பிக் பாஸே இத்தனை சீசனில் இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் நான் பார்த்ததில்ல. லிட்டரலாக ஒரு வின்னர் மாதிரியே இப்படி ஒரு கேப்டன்ஷிப்பும் பண்ணலன்னு சொல்லி பிக் பாஸே பாராட்டின ஒரு ஆளானு தான் தீபக் அண்ணா. ஸோ பயங்கரமான ஒரு ஃபயரோடு உள்ளே போகிறாரு. எனக்கு இந்த நியூஸ் ரொம்ப லேட்டாக தெரிய வந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி தெரிய வந்ததுன்னா அழகாக கால் பண்ணி பேசி நான் ஐயா சபரி கேமை ஆன் பண்ணி விட்டு வாங்க ஐயா அப்படின்ட்டுருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அது தெரியலை. அதுதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடியே யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா அழகாக ஒரு ஃபோனை போட்டு பேச வச்சுருப்பேன். பட் பரவாயில்ல, ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக அவர் எல்லாத்தோட கேமும் ஆன் பண்ணி விடாருன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அங்கே டவுனாக இருக்காங்க, யாரெல்லாம் அங்கே வந்து இன்னும் பேசாமல் இருக்காங்களோ அதெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். தீபக் அண்ணா என்ன மாதிரி கேம் ஆடுவார், இந்த 1 வீக் வந்துட்டு கெஸ்ட்டாக அவர் இருப்பார். இன்னும் 2-3 பேர் அவர் எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வருமா, இல்லை அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்களை டேக்கிள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. அண்ட் ஆல்ரெடி பிரச்சனை நல்லா பேசுகிறாரு, சாண்ட்ரா நல்லா பேசுகிறாங்க, திவ்யா கணேஷ் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணணும், விஜய் பார்வதியை டேக்கிள் பண்ணணும். அண்ட் இவருக்கு யார் ஃபேவரட்டுங்கிறது போய் அவர் அப்ரோச் பண்ணுறதுல தெரிஞ்சிடும். கண்டிப்பாக பிரஜனுக்கு பயங்கரமான க்ளோஸாக இருப்பார். இவங்களாம் அப்போலேருந்து சீரியலில் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சபரிக்கிட்டையும் பேசுவார்னு நினைக்கிறேன். பட் என்ன, ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயத்தை அங்கே வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு இந்த கேமை இன்னும் ஃபயராக கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம பிக் பாஸ் பார்க்கறதுக்கு ஆஹா இதை தானடா நாங்கள் இத்தனை நாளாக எதிர்பார்த்தோம், 1 மாதமாக எதிர்பார்த்தோமே, ஃபைனலி இதை நீங்கள் பண்ணும்போது ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கண்டென்ட் தானே, நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு நல்லா கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை ஏமாற்றாமல் இந்த கேம் வந்து நல்லா கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தீபக் அண்ணா உள்ளே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுவார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவருக்கும் யாருக்கும் அங்கே மோதல் வரும். ஒரு மாதிரி வந்துட்டு ஏய் சரி வாடா பார்த்து அப்படின்ற மாதிரி யாருக்கு வரும்னா எனக்கு தெரிஞ்சு கமூர்தீனுக்கும் தீபக் அண்ணாக்கும் வர வாய்ப்பு இருக்குது. பட் இவர் கெஸ்ட்டு, இவரை ரொம்பலாம் அவங்க பேச முடியாது, இஷ்டத்துக்கு எதுவும் வந்து பேச முடியாது, சண்டை போடவும் முடியாது. ஏன்னா அந்த ரைட்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. கெஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். சும்மாவே கெஸ்ட்டாக போனால் நீங்கள் கெஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். இவரை வந்துட்டு அந்த ஹோட்டல் டாஸ்கில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற கெஸ்ட்டு, ஓகேவா. ஸோ அதனால் அவர் என்ன கேட்குறாரோ, ஒரு கேட்குற பணிவிடைகள், அவர் கேட்குற குட் திங்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். அதுதான் இங்கே ஹைலைட்டு. அதில் யார் ட்ரிகர் ஆக போகிறா, அதில் யார் ப்ரொவோக் ஆக போகிறா, அது இவர் எப்படி பேச போகிறாரு, ரொம்ப ரொம்ப ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தாறுமாறாக இருக்க போகுது, அது மட்டும் ஷுவராக சொல்லலாம். கைஸ்
தாறுமாறாக இருக்க போது வர வாரம் நான் சொன்ன மாதிரி டேக் ஆஃப். அதுதான் பிக் பாஸ் அப்படிங்கிறது டேக் ஆஃப் ஆகுது. மத்தியானம் வந்துட்டு திவ்யா கணேஷ் வந்து ஃபயராக ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் நடந்திருக்கு. ஸோ நாமினேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த வாரம் போகிறதுக்கு ஐ திங்க் ரம்யா வில் பி கோ ஆர் பிரவீன் ராஜ். அவங்க தான் ரொம்ப ஓட்டிங் லிஸ்ட் இருக்காங்க. நிறையா பிஆர் ஒர்க் பயங்கரமாக இருக்குது போல். கானா வினோத், வியானா, திவாகர், பார்வதி இவங்கெல்லாம் ஓட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுங்க அப்படிங்கன்னு. பட் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். இந்த டாஸ்க் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு யார் பர்ஃபார்ம் நல்லா பண்ணுறா, யார் இந்த வீக்கை வந்து பயங்கரமாக அடித்து ஆடுறாங்களோ அவங்களுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது பயங்கரமாக ஏறும். ஸோ ஐ வில் பி வெயிட்டிங். நான் ஒருத்தரோட கேம் மட்டும் தான் வெயிட் பண்ணுறேன், வேறு யாருக்கும் கிடையாது. சபரி கேம் ஆனாலே போதும். ஒரு நல்ல பர்சன், நல்லது பண்ணுற பர்சன். ஸோ அவர் கேம் ஆடுனா ஐ வில் பி மோர் ஹாப்பி. ஸோ நான் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். காத்திருப்போம், நல்லது நடக்குன்னு நம்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் லைவில் குயிக்காக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பை.